ஹலோ கைஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டியூக் 390 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக போகுது. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏப்ரல் 1ஆம் இன்க்ரீஸ் ஆக போகுது கைஸ். இந்த சேனல் நீங்கள் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் தான் உங்கள் டென் ஒண்டர் கேட். முக்கியமாக ஹைப்னு ஒரு விஷயம் இருக்குது, நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் நம்ம 390 வீடியோ பற்றி போட்டிருந்தோம். இப்போ கிடச்ச அப்டேட் பார்த்தீங்கன்னா நமக்கு 1ஆம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். கொஞ்சம் மீன்ஸ் ஒரு 2 நிமிஷம் வீடியோ தான். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது இந்த பைக் வாங்கணும் பார்த்துட்டு இருக்காங்களா, ஷேர் பண்ணிவிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வாழ்க்கை சும்மா ஏதோ ஒரு பணக்காரனா வாழ்ந்துட்டு செத்தவனோட வாழ்க்கை இருக்கக்கூடாது. ஒரு வாழ்க்கை வரலாறா வாழ்க்கை. யாருக்கெல்லாம் 390 பிடிக்கும் சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். 390 பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ப்ரைஸ் ரொம்ப ஹை ஆகுது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஹையில் தான் இருக்குது. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 கலர் உண்டு. ஆரஞ்சு கலர், ப்ளூ கலர், பிளாக் கலர். இப்போ நீங்கள் ஷோரூமில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாக் கலர் மட்டும் அவைலபிளாக இருக்கும். அப்படின்னா நீங்கள் ஷோரூமில் வந்து உங்களுக்கு டெஸ்ட் ட்ரைவாக இருக்கட்டும், ஜஸ்ட் இப்போ நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ண போகிறதா இருக்கட்டும், ஷோகேஸில் பார்த்தீங்கன்னா 390 பிளாக் கலர் தான் வச்சுருப்பாங்க. ப்ளூ கலரும் ஆரஞ்சு கலரும் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிட்டாங்க மீன்ஸ் நீங்கள் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எடுத்து தருவாங்க. ஷோரூமில் வைக்க மாட்டாங்க, சரியா? ஆனால் ஆரஞ்சு கலர் தான் நான் சொல்ல போனால் நிறைய ஷோரூமில் இல்லை. பழைய ஸ்டாக் இருக்க ஷோரூமில் மட்டும்தான் இருக்குது. அவங்க புதுசாக அப்டேட் பண்ணல. அதனால உங்களுக்கு ஆரஞ்சு கலர் பார்த்தீங்கன்னா ப்ளூ ரொம்ப ரேர் மீன்ஸ் நீங்கள் புக் பண்ண கிடைக்கும், கொஞ்சம் ரேர். அது மாதிரி ப்ளூ கலரை ரேராக மாற்றிட்டாங்க. நான் வீடியோ போட்டு நிறைய பேர் சொன்னாங்க, ப்ரோ ப்ளூ கலரும் 390 ரிவ்யூ பண்ணுங்க சொல்லிட்டு. கலர் கேட்டது கிடைக்கல கைஸ். நம்ம வந்து புக் பண்ணால் தான் கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அதான் இப்படி இருக்குது. அது மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, பஜாஜ் கீழே தான் அந்த கேடிஎம், அந்த ட்ரைம் பைக்லாம் வருது. இப்போ ட்ரைம் எடுத்துட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 400cc பைக் எல்லாமே ஸ்டாப் பண்ணிவிட்டு 350cc லான்ச் பண்ண போகிறாங்க. எப்போனா ஏப்ரல் 6ஆம் லான்ச் பண்ண போகிறாங்க. எதனால அவங்க ஸ்டாப் பண்ணாங்கன்னா, அந்த ஜிஎஸ்டி காரணமாக தான் 40% கிட்ட ஹையில் இருக்குது. அப்போ ப்ரைஸ் கொஞ்சம் கூடுதல் ஆகும் சொல்லிட்டு அவங்க வந்து எல்லாருமே பை பண்ண சொல்லிட்டு கம்மி பண்ணிட்டாங்க. 390க்கும் ஒரு ரூமர்ஸ் இருந்துச்சு. என்னன்னா 390cc பைக் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களுக்கு 350cc டியூக்கை கொண்டு வர போகிறதாட்டும் சொல்லியிருந்தாங்க. அதனால தான் இப்போ என்னாச்சுன்னா உங்களுக்கு ப்ரைஸ் ஹைக் ஆக போகுது. எவ்வளோ ரூபா ஹைக் ஆக போகுதுன்னா பார்த்தீங்கன்னா 18,000 கிட்ட ஹைக் ஆக போகுது. உங்களுக்கு இப்போ உள்ள ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3,70,000 இருக்குது, சரியா? 1ஆம் தேதியிலேருந்து இது ஹைக் ஆக போகுது கைஸ். ஏப்ரல் 1ஆம் தேதி. இப்போ ஸ்டாக் இருக்குது. நீங்கள் இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வாங்கணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இல்லாட்டா உங்கள் ஃப்ரெண்ட்ட சொல்லுங்கள், ஏடா இந்த மாதமே நீங்கள் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அடுத்த மாதம் 1ஆம் தேதி ஹைக் ஆக போகுது. அப்போ ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3,70,000 இருக்கா. இப்போ இனி பார்த்தீங்கன்னா 18,000 கூடுது. அப்போ நீங்கள் நினச்சி பார்த்துக்கோங்க, 18,500 கூடுது, சரியா? அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், 3,88,500 கூடுது. அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதம் புக் பண்ணி அப்படியே வாங்கிடுங்க கைஸ். வாங்கினீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கொள்ளலாம். இல்லாட்டா 18,000 கூட தான் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஆல்ரெடி ஓவர் ப்ரைஸ் இந்த பைக். உண்மையாக சொல்ல போனால் இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் அதிகமாக இருக்குது, எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ப்ரைஸ் நீங்கள் வச்சு பார்க்கும்போது ஓவர் ப்ரைஸ் தான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் இப்போ இஎம்ஐ போட்டிங்கன்னா வச்சுக்கோங்க, 4,50,000 இப்போ 2 வருஷம் போட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 4,30,000 கிட்டலாம் வந்துடும். நீங்கள் டவுன் பேமெண்ட் வந்து ஒரு 1 lakh கொடுத்தீங்கன்னா கூட ஒரு 30,000 கூட கட்டுற மாதிரி இருக்கும். இல்லாட்டா நீங்கள் வந்து டவுன் பேமெண்ட் கம்மியாக கொடுத்தீங்கன்னா இன்னும் ப்ரைஸ் அதிகமாகும். அதனால் நீங்கள் வந்து இந்த பைக்கை வாங்கணுமா வாங்கண்டாமான்னு ஃபஸ்ட்டு நீங்கள் முடிவு பண்ணுங்கள். அவசரப்பட்டு வாங்க நான் சொல்லலை, சரியா? நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு 18,000 உங்களுக்கு கையில் கூட வைக்கணுமா வேண்டாமான்னு சொல்லிட்டு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஏன்னா இவங்க இப்போ ரூமர்ஸ், இது வந்து ரூமர்ஸ் இல்லை, எல்லா ஷோரூமில் வந்து சொல்லி வச்சுருக்காங்க. சில டைம் பார்த்தீங்கன்னா இந்த பைக் வந்து ஸ்டாப் ஆக வாய்ப்பு இருக்குது. 390cc ஸ்டாப் பண்ணிவிட்டு 350cc ஆக்கிடுவாங்க. இல்லாட்டா உங்களுக்கு 390 இருக்கும். ஆனால் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையாக தான் இருக்கும். உங்களுக்கு இதில் அட்வென்ச்சர் பைக் உண்டு. அந்த பைக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4,00,000 சம்திங். உங்களுக்கு ஆன் ரோட் ப்ரைஸ் நான் சொல்கிறேன். இப்போ 390 அட்வென்ச்சர் எக்ஸ்ன்னு நினைக்கிறேன், டாப் மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4,00,000 மேலே இருக்குது. இஎம்ஐ கட்டி முடியும் போது 5,00,000 இருக்குது, பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த பைக்கும் ஒரு ஆளாக இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 350cc மேலே இருக்கனால தான் ப்ராப்ளம். அதனால் ப்ரைஸ் ஹைக் ஆகுது கைஸ், சரியா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இல்லாட்ட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் சொல்லுங்கள், எப்படிடா இப்படி ப்ரைஸ் ஹைக் ஆக போகுது. அவங்க பக்கத்து ஊரில் பக்கத்து ஷோரூமில் வந்து நீங்கள் கேட்டுக்கோங்க. சும்மா என்கொயரி பண்ணுங்கள், ப்ரோ இப்படி ப்ரைஸ் ஹைக் ஆக போகுது அப்படி நியூஸ்லாம் வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கேளுங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள், சரியா? எனக்கு கிடச்ச நியூஸ் பார்த்தீங்கன்னா அப்படி தான். 1 week முன்னாடியே கிடச்சிருச்சு. எல்லா ஷோரூம்லேயும் ப்ரைஸ் அப்டேட் பண்ணிட்டாங்க. இன்னும் அஃபிஷியலாகிட்டு அவங்க பண்ணல. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏப்ரல் 1ஆம் தேதி வந்து அஃபிஷியலாகிட்டு நாங்கள் வந்து ப்ரைஸ் சொல்லிடுவோம், இனி புக்கிங்
புக்கிங் எல்லாம் அப்படி தான் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கைஸ். ஓகேவா? ஏன் அப்படி இந்த டைம் கூட்டுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து மார்ச் மந்த் பார்த்தீங்கன்னா இயர் எண்டு சொல்லுவாங்க. நமக்கு எல்லாம் டிசம்பர் தான் இயர் எண்டு சொல்லுவாங்க. ஆனால் பிஸ்னஸ் அவங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா மார்ச் தான் இயர் எண்ட். அதனால தான் அவங்க ஏப்ரல் மந்த்லேருந்து எதுனாலும் ப்ரைஸ் கூட்டுறதா இருக்கட்டும் குறைக்கிறதா இருக்கட்டும் ஏப்ரல் 1 தான் அவங்க இது பண்ணுவாங்க. அதனால ஏப்ரல் 1 சொல்லியிருக்காங்க. நான் ஏப்ரல் 1 பைக் ப்ரைஸ் எவ்வளோ கூடியிருக்குன்னு சொல்லிட்டு திருப்பி வீடியோ போடுவேன். இந்த வீடியோ வேணால் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யார் லாஸ்ட் வரை வந்து பார்த்துட்டு இருக்கீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரியா? ஓகே கைஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.